Hello friends, this is Sabeela. Welcome to my YouTube channel. வாங்க இன்னைக்கு மட்டன் பால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients மட்டன் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒடிச்சக்கல்ல பவுடர் ஒரு 4 ஸ்பூன்ஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி அண்ட் உப்பு டேஸ்ட்டுக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 1/4 கிலோ மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒடிச்சக்கல்ல மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் போட்டால் போதும். இந்த பைண்டிங்காக தான் இது போடுறது. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் பச்சை மிளகா ஒரு 5, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 5 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி அண்ட் உப்பு போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா கையிலேயே நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த வெங்காயம் பச்சை மிளகா அந்த ஃபுல்லாக ஜூஸ் வந்து அந்த மட்டனில் இறங்கிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. உங்கள் கையில் ஏதாவது கட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரம். நீங்கள் க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். உடனே கை கழுவிடுங்க, இல்லைன்னா ஃபுல்லாக எரியும். ஆனால் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், இது ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஜூஸ் ஃபுல்லாக அந்த மட்டனில் இறங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மாவு பிசைவீங்க இல்லைங்களா, இதுக்காக ரொட்டிக்காக, அந்த மாதிரி நீங்கள் பால் வந்து பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பால்ஸ் பிடிச்சிக்கலாம் இதுக்கு. ஸோ சைஸ் வந்து நான் எலுமிச்சம் சைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன சின்னதாக தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நீங்கள் ரொம்ப கிரைண்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் குறுக்குறுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். சப்போஸ் ஒட்டுச்சுன்னா கையில். ஸோ இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள் இதுக்கு. இது வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹீட்டுனா ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இல்லைன்னா அந்த மட்டன் வேகாது. அதனால் ஸோ நீங்கள் சிம் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது வீடு ஃபுல்லாக நல்லா கமன்ட்டு ஸ்மெல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே பசி எடுத்துக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கிரேவி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இது அப்படியே ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த பால்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரையாக கூட. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டெப் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணலாம். ஏன்னா நம்ம கிரேவிலையும் ஆயில் போடுறோம், இதுலேயும் ஆயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவர் ஆயில் ஆகிடும். அதனால தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சிம் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அவ்வளோதான், இது ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு கிரேவியும் நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கிரேவிக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லவங்க, பட்டை, ஏலக்காய், வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 1 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறமா வந்து தேங்காய் அரை மூடி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லவங்க, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இது 2 சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நிறைய போடுங்க, தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. தக்காளி நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி இல்லைன்னா ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப டேங்கியாக இருந்துடும், நல்லா இருக்காது அந்த ஸ்மெல்லு. ஸோ வெங்காயம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாகும் வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே வந்து வெளியிலேருந்து வாங்காதீங்க, வீட்லேயே அரைச்சிக்கோங்க.
ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு 1/2 கிலோனா இஞ்சியும் 1/2 கிலோ போட்டு ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தக்காளி வந்து எப்போவுமே வந்து கொஞ்சோண்டு போடுங்க. இந்த கிரேவிக்கு தக்காளி அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போட்டாவே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை மசாலா ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறமா தனியா பவுடர், இது ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அடி பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறையெல்லாம் போடாதீங்க. இது வந்து நல்லா மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மசாலா நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ உங்கள் கிரேவி வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேஷ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த வெங்காயமும் தக்காளி வந்து நல்லா மர்ஜ் ஆகிடும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியோட ஜூஸ் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து அரைமுடி வந்து எடுத்து நான் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டெப்பெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லி நான் ஆல்ரெடி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். ஸோ இது கொதி வந்துட்டு பிறகு வந்து பாருங்கள், கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா திக்காக ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு இது எனக்கு பாயில் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம், ரொட்டி கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது வந்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து நாங்கள் சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் வச்சா இந்த பாருங்கள் ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக மேலே பிரிஞ்சு வந்துருச்சுன்னா உங்கள் கிரேவி ரெடின்ட்டு அர்த்தம். ஆல்மோஸ்ட் இப்போ கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டன் பால்ஸ் போட்டுட்டு பிறகு நிறைய மிக்ஸ் பண்ணாதீங்க, இல்லைனா அந்த பால்ஸ் வந்து ஒடிஞ்சிரும், நல்லா இருக்காது. ஸோ ஒரு டேஸ்டியான டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக வரும். இதுதான் ஒரு டெக்னிக், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்காக ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.